A equal to 1, B equal to 2, C equal to 3, etc. Z equal to 26, then which is wrongன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபாபெட்டை வரிசையாக தான் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். இதில் எது ராங்குன்னு தான் கேட்குறாங்க. இங்கே என்னென்ன யூஸ் ஆயிருக்கோ அந்த லெட்டர் மட்டும் எழுதி வச்சுருக்கோம். இ யூஸ் ஆயிருக்கு, நம்மளுக்கு தெரியும். ஈக்கு 5 வந்திருக்கும், எஃப்க்கு 6 வந்திருக்கும். அடுத்து என்ன யூஸ் ஆயிருக்கு? ஐக்கு நம்மளுக்கு தெரியும் 9, கரெக்டாக. ஐக்கு 9, ஜேக்கு 10, வேறு என்ன யூஸ் ஆயிருக்கு? ஓ யூஸ் ஆயிருக்கு, ஓக்கு 15 வரும். நெக்ஸ்ட் என்ன யூஸ் ஆயிருக்கு? பிக்கு நம்மளுக்கு தெரியும் 16, ஒய்க்கு 25. ஓகேவா? இவ்வளோ தான் யூஸ் ஆயிருக்கு, கரெக்டாக. ஸோ இப்போ பார்க்கலாமா? இதில் இந்த ரிலேஷன், ஃபஸ்ட் ரிலேஷன் பார்க்கலாம். ஐ இன்ட்டு ஐ என்ன? 9, எல் நம்மளுக்கு தெரியும் 12, எல் எழுதலை பாருங்கள், எல் வந்து 12, அதுவும் யூஸ் ஆயிருக்கு. எல் வந்து 12, 9 × 12 × 12 which is equal to எஃப் எவ்வளோ? 6, பி வந்து நம்மளுக்கு தெரியும் 2, 6 power 2ன்னு பார்க்கணும். இதில் வந்து ரூட் எடுத்துட்டிங்கன்னா இது 3 ஸ்கொயர் 12 ஸ்கொயர், அப்போ 3 × 12ன்னு வரும். அப்போ 36ன்னு வருது இந்த சைடு. 6 ஸ்கொயரும் 36 தான். அப்போ ஃபஸ்ட் ரிலேஷன் கரெக்டாக வருது. அதே மாதிரி செகண்ட் செக் பண்ணுவோமா? HCF ஆஃப் JOY, ஜே 10, ஓ வந்து 15, ஒய் வந்து 25. இதுக்கு உங்களை HCF கேட்குறாங்க. ஓகேவா? HCF அப்போ இங்கே என்ன வரும்? இதை 2 × 5ன்னு எழுதுவோம், இது 3 × 5ன்னு எழுதுவோம், இதை 5 × 5ன்னு எழுதுவோம், கரெக்டாக. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக வர்றது 5. அப்போ HCF வந்து 5, இந்த சைடு 5, ரைட் ஹேண்ட் சைடு இ வந்து 5. அப்போ ரெண்டு சைடு கரெக்டாக வருது. அப்போ செகண்ட் ரிலேஷனும் கரெக்டு. ஆனால் அவங்க விச் இஸ் ராங்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஒய் வந்து 25வா? அப்போது ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ரூட் ஆஃப் நம்மளுக்கு பி தெரியும் 16, அப்போ ரூட் ஆஃப் 16 விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு இருக்காங்க, அதாவது 9 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ரூட் எடுத்தோம்னா இது 5 வரும், இது 4 வரும். இந்த சைடும் 9 வருது, இந்த சைடும் 9 வருது. அப்போ இந்த ரிலேஷனும் கரெக்டு. ஸோ மீதி இருக்கிறது தான் ராங்கு. ஓகேவா? மீதி இருக்கிறது தான் ராங். எது ராங்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ மீதி இருக்கிறதா ராங்காக வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. சின்னா என்ன வரும் உங்களுக்கு? 3 ஸ்கொயர் 9ன்னு வரும். எஃப் வந்து நம்மளுக்கு தெரியும் 6ன்ட்டு. அப்போது இது நாட் ஈக்குவல் டுன்னு வருது. ஸோ இதுதான் ராங். ஓகேவா? ஆன்சர் டி தான் கரெக்ட்.